ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய வீக்கெண்ட் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ ஒரு நல்ல ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நல்ல ஃபுட் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதில் ஒரு சாலட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ண வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 1/4 லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் கார்னில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது. இது நீங்கள் வெறும் கார்னில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எந்த ஒரு சீரியல்ஸ் பல்சஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சுண்டல் பட்டாணி எதில் வேணாலும் சாப்பிட்லாம். மார்னிங் டைம் இந்த மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். ஸோ தட் உங்களோட ஹேர் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய வெயிட் லாஸ்க்கும் நல்லது, என்னோட ஹேர் க்ரோத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே நான் இதான் வந்து சாப்பிட போகிறேன். இட்லி தோசைலாம் தனியாக எதுவுமே எடுத்துக்கல. காலையில் எழுந்ததுமே டீ மட்டும் குடித்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னோட நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் இதான் வந்து எடுத்துக்கிறேன். உளுந்து கஞ்சியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சி அண்ட் அந்த கார்ன் சாலட் மட்டும்தான். அண்ட் இது கூட நடுவில் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை தேனில் ஊற வச்சு ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா, நெல்லிக்காய் மிட்டாய். அந்த நெல்லிக்காய் மிட்டாய் கையில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இது ஒரு 2 நெல்லிக்காய் அளவுக்கு வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நான் இதை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களோட ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் அது ரெண்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவோம். இது நடுவில் வேலை செய்யும்போது லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நான் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஃபாலோ பண்ணால் தான் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அந்த நெல்லிக்காய் கேண்டி அப்புறம் பயோட்டின் சைட் மிக்ஸ் ரெண்டுமே நம்ம கிளாஸிஃபோவர்லேருந்து. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உளுந்து கஞ்சி மிக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுட் இன்டேக்கே எடுத்திருந்தேன். அண்ட் இதுக்கடுத்து ஒரு ஹேர் ஆயிலிங் அண்ட் ஹேர் மாஸ்க் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஹேர் மாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பூ வந்து பூத்துருந்துச்சு. எப்போதுமே அம்மா வந்து சாமிக்கு வைக்க சொல்லி கொடுத்து விடுவாங்க. பட் பர்டிகுலராக இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி நான் வந்து பீரியட்ஸு. ஸோ அதனால் இந்த இவ்வளோ பூவை என்னால் சாமிக்கு வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் பண்ணலாம். எனக்கு ஹைபிஸ்கஸ் ஹேர் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்தனிங்காக இருக்கணும், ஹேர் க்ரோத் வந்து ஆகணும், ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி ஹேர் மாஸ்க் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ரொம்ப செம்ம ஹாப்பியாக ரெடி பண்ணேன். பிகாஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களோட ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த செம்பருத்தி பூவில் இருக்க அந்த காம்பு கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுவும் அந்த மகரந்தத்தையும் எடுத்துகிட்டு இந்த இதழ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பூ இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹேர் மாஸ்க்காக அரைச்சிட்டோம்னா ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலையை நீங்கள் இதே மாதிரி ஹேர் மாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை விட அதில் இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா பெட்டல்ஸ், இது எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டருக்கு வந்து மாற்றிடுறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு நம்ம எப்போதும் போல் அரைப்போம் இல்லையா ஹேர் மாஸ்க்கு, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்தாலே செம்ம சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். இது எல்லா ஹேர் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத் ஆகும், திக்காக க்ரோத் ஆகும், ரீக்ரோத் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் இருக்கும். நீங்கள் ஷாம்பு, கண்டிஷ்னர் அது இதுன்னு ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது ஒன்றே போதுமான அளவுக்கு இருக்கும். இன்னொன்று நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரெட் கலர் பூ தான் எடுக்கணுமா, வேறு கலர் பூ எடுக்கக்கூடாது அப்படின்னு. ரெட் கலர் பூவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரெட் கலர் பூ கிடைக்கல, மற்ற கலர் தான் கிடைக்குதுன்னா தாராளமாக எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க 2 கலர் பூவுமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டதும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் எப்போதும் ஆயில் அப்ளை பண்ணணும். ஹேர் ஆயிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஹேர் ஆயில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நம்மளோட சேனலில் டீட்டெயில்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஹேர் வாஷ் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹேர் நல்லா திக்காக க்ரோத் ஆகும். இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ண ஆயிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் என்னோட ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஹேர் ஆயிலிங் ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு உட்டன் கோம், இந்த ஹேர் ஆயில், இந்த ஹேர் மாஸ்க் இதான் வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய பல்ல சிப் வச்சு என்னோடய ஹேரில் எந்த விதமான சிக்கும் இல்லாமல் சிக் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போதுமே நீங்கள் ஆயில் வச்ச பிறகு சிக் எடுக்காதீங்க. முன்னாடியே அந்த மாதிரி பெரிய பல்ல சீப் வச்சு சிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் பிளாஸ்டிக் சீப்புக்கு பதிலாக இந்த மாதிரி மர சீப்பு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து
வந்து வேப்ப மர சீப்பு. கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக இந்த ஒரே சீப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது ரிசல்ட்ஸு உட்டன் கோமில். அண்ட் இந்த கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உட்டன் சீப்பு சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிளாசிக் ஃப்ளவரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு விட்டுட்டு ரிலாக்ஸாக நான் வந்து அப்ளை பண்ணேன். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சு டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ படமோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஐயோ என்ன தேய்க்கணும், ஐயோ ஹேர் மாஸ்க்கு போடணும்னு அதையே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் ரொம்ப ரிலாக்ஸ்டான வேயில் நீங்கள் ஹேர் கேர் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எனக்குமே இந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செல்ஃப் கேர் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாட்டுக்கிட்ட கேட்டிருப்பேன். 8 பாட்டு கேட்டு முடிச்ச பிறகு என்னோடய ஹேர் ஆயிலில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். அதை அவங்க கூட சொல்கிறேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஹேர் மாஸ்க்கை என்னோடய ஹேரில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர். என்னோடய ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வீக்லி ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த செம்பருத்தி ஹேர் மாஸ்க் நான் என்னோடய ஹேர் ரூட்லேயுமே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹேர் லென்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அகைன் ஹேர் மாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணேன். ஸோ தட் நமக்கு இன்னுமே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் 1 மணி நேரம் அப்படியே என்னோடய ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டு நம்ம கிளாசிக் ஃப்ளவர்லேருந்து ரோஸ் மாதிரி அவகேடோ ஷாம்பு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டேன். அகைன் இது சல்ஃபேட் பேரபன் எதுவுமே இல்லாமல் 100% நேச்சுரல் ஷாம்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணி பிடிச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல தலையை காய வச்சுட்டு ஒரு ஹேர் ப்ரஷ் அண்ட் பெரிய பல்ல சீப்பு வச்சு சிக் எடுத்த பிறகு என்னோடய ஹேர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நைட்டு ஒரு யூடியூப்க்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளம்பி ரெடியாகி வந்து வீடியோ எடுத்தேன். அதோட கிளிப்பிங்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாஃப்டாக சில்கியாக மேனேஜபிளாக வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு ரிலாக்ஸிங்கான ஹேர் கேர் ரொட்டீன் நான் யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ஸு அதே ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட எது இருக்கோ அதை இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்ட் இல்லை தம்ஸ் அப் ஏதாவது ஒரு எமோஜி வந்து போடுங்க. ஸோ தட் எனக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ஹேர் கேர் ரொட்டீன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.